திரு வில்சன், அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவது சதி செயல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தீவிர எதிர்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்கிறாரு. என்ன அடிப்படையில் இந்த எதிர்ப்பை பதிவு செய்கிறார்? இல்லை, 1959 இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. சட்டங்கள் செக்ஷன் 22/1959 அதை ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஜனவரி 1 1960 அதை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னா, மற்ற ஆன்மீக அமைப்புகளை விட நம்ம இந்து அறநிலையத்துறை அமைப்பு வந்து வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சிறுபான்மை அமைப்புகள் வச்சிருக்கிறதோ இது அமைப்புன்னு அதை சொல்ல முடியுமா? அறநிலையத்துறையை இல்லை, அறநிலையத்துறைன்றது ஒரு இந்து சமயத்துக்குரிய அமைப்பு தானே, ஒரு பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் வேற. அதான் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதாவது துறைன்னு சொல்லிக்கலாம். அது பெரிய அளவில் இருந்தால் அது துறைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் கிறிஸ்துவத்திலையும் இருக்கும், இஸ்லாமியர்களையும் இருக்குது. அவர்களெல்லாம் அந்த தனியார் அவர்கள் வசம் இருக்கிறது. இது வந்து அரசு கையகப்படுத்தி அரசு வைத்திருக்கிற ஒரு துறை. அப்போ இதில் வந்து மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இதில் இருக்கிற சட்டத்திட்டங்களே வேற, இதில் இருக்கிற விதிகளே வேற. இதில் வந்து 2021-22 HRNC துறை மானிய கோரிக்கை மேலே பேசும்பொழுது அறநிலையத்துறை அமைச்சரும் முதலமைச்சர் எல்லாம் கலந்து பேசும்போது அவங்க சொன்னது 10 கல்லூரிகள் வந்து அறநிலையத்துறை சார்பாக நம்ம கட்டலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி, அதில் 4 கல்லூரி வந்து சென்னை கொளத்தூரில், நாமக்கல்லில் திருச்செங்கோடு, திண்டுக்கல்லில் ஒட்டஞ்சத்திரம், தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா, நம்ம இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை பரப்பும் நோக்கத்தில் ஓதுவார் பயிற்சி கல்லூரிகள் அல்லது நாதஸ்வர பயிற்சி கல்லூரிகள் அல்லது அர்ச்சகர்கள் பயிற்சி கல்லூரிகள் ஆகியவை கொண்ட பண்பாட்டு கல்லூரிகளை துவக்கலாம். மற்றபடி மற்ற கல்லூரிகளை துவக்குவதற்கு அதிகாரம் இருக்குதா என்பது உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்குது. இந்த வழக்குகள் இருக்குது. சரி, இதற்கு மேலே அதில் இருக்கிற ஒரு முரண்பாடு என்னன்னா, நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவும் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நம்ம ஐயா ஆசிரியர் வீரமணியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா கொளத்தூரில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தொகுதியிலே ஆரம்பித்த அருள்மிகு கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரியில் என்னன்னா, அறிவியல் கல்லூரியில் அலுவலக உதவியாளராக பணியாற்ற சுஹைல் என்ற ஒரு இஸ்லாமியர் மனு தாக்கல் பண்ணியிருந்தார், அலுவலக பணியாளர். அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. அதாவது இந்துக்கள் அல்லாதவர்கள் ஆசிரியர் பணியில் எந்த பணியிலும் வரக்கூடாதுன்னு நிராகரிக்கப்பட்டது. அது வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போச்சு. அந்த வழக்கில் அவர் என்ன செய்தார்னா, அரசையும் ஆன்மீகத்துறையும் அதில் ஒரு வழக்கில் சேர்க்கிறாரு. ஆனால் இவர்கள் 2 பேருமே கருத்து சொல்ல மறுத்து விட்டார், அரசும் சரி ஆன்மீகத்துறையும். அப்போ அந்த கோவில் நிர்வாகம் சொன்ன கருத்தை வைத்து கொண்டு எங்கள் HRNC ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 16(2) இந்திய அரசியல் சாசனத்தில் 16(2) and 16(1) இதுக்கு பொருந்தாது, 16(5) தான் பொருந்தும். எங்களுதுல 10 சட்டத்தின் பிரகாரம் செக்ஷன் 10 பிரகாரம் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான், இந்து நிர்வகிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து சிக்கல், இது பிரச்சனை. ஏன்னா கல்வி நிலையங்கள் வந்து அறிவு சார்ந்த நிலையங்கள், அதில் வந்து இந்த மாதிரி பிரிக்கக்கூடாது அப்படின்றது தான் சந்திர அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும். இப்போ இந்த மாதிரி சில அதுல உங்க நிலைப்பாடு என்ன? இப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் அதுல என்ன நிலைப்பாடு? அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்னது என்னன்னா, அறநிலையத்துறையில வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அந்த செக்ஷன் எடுத்தீங்கன்னா இல்லை சார், இது இப்போ 4வது தீர்மானம் இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் இந்த தீர்மானத்தை அவங்க 4வது தீர்மானமாக போடுறாங்க. அதே தீர்மானத்தை இவர் முன்மொழிகிறாரா, அதிமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி முன் இல்லை. அந்த 6(5) அந்த செக்ஷன் பிரகாரமே அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த காரணத்துக்காக உண்டியில் பணம் போட்டாங்க, அந்த பக்தர்களுடைய எண்ணம் நிறைவேறணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு நீங்க சுட்டிக்காட்டிய கல்லூரியினுடைய மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. அது பண்ணியிருப்பாங்க, அது இயற்கை, அது எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு இருக்கதா செய்யும். அது இல்லை, நான் என்ன சொல்றேன், சட்டப்பிரகாரம் சொல்றேன். இப்ப சிறுபான்மை அமைப்புகள் நடத்துற விஷயத்துல கூட ஆலயங்கள்ல வழிபாடுல கொடுக்கிற காணிக்கையோ கொடுக்கிற இதோ அதை வந்து கல்லூரிகளோ இல்லைன்னா மருத்துவமனைகளோ கட்ட வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதற்கு தனியாக நன்கொடை வசூலிப்பார்கள் உறுப்பினர்கிட்ட. இதுதான் எனக்கு என்னோட அனுபவத்தில் தெரிஞ்சது. அது செக்ஷன் கடந்த காலங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து பழனியில் ஒரு கட்டடம் திறந்திருக்கார். அது என்ன நிதியிலிருந்து கட்டப்பட்டதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா அதை வந்து இப்போ இவங்க குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டடத்தை முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி 8/3/2017 தொடங்கி வைக்கிறாரு. அப்போது இதே கல்லூரிக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்க போது இப்போது எதிர்ப்பது சரியா அப்படிங்கிற அது நிர்வாக கட்டடமா?
அது நிர்வாக கட்டடம். நிர்வாக கட்டடம் தான். எந்த கல்லூரிக்கான நிர்வாக கட்டடம் தானே? கல்லூரிக்கான நிர்வாக கட்டணம் இருக்கலாம். இது இப்போ இந்த செக்ஷன்லயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார், அருள்மிகு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி செக்ஷன்ல 6(5)ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் இப்போ ஒரு கல்லூரி வச்சிருக்காரு, அவர் வந்து கோயிலுக்கு அதை காணிக்கையா கொடுத்துறாருன்னா அதை நிர்வகிக்கிறதுக்கு, அதை புனரமைப்பு பண்றதுக்கு வந்து இந்த ஃபண்ட்ல இருந்து இது கல்லூரிக்கான கட்டடம் தான். அதுதான் அந்த கல்லூரிக்கான கட்டடம் தான். கல்லூரி எக்ஸிஸ்டிங் அதோட விரிவாக்கத்துக்கோ அதோட கட்டுமானத்திற்கோ இதை வந்து பயன்படுத்த முடியும். ஏனென்றால் அதுதான் சொல்றாங்க. அதாவது ஆன்மீக வழியில ஒரு கல்லூரியோ இல்லைன்னா இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற துறையை நடத்துறதுல அதிமுக இப்ப துறையே இருக்கணும்னு நினைக்குதா, இருக்க வேணாம்னு நினைக்குதா? துறை இருக்கணும்னு தான் நினைக்குது. ஆனா 100% என்னன்னா, அந்த ஆன்மீக அந்த பக்தர்களுடைய எண்ணம் நிறைவேற அளவுக்கு தான் நீங்க அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு கோயில் பக்தர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது கல்விக்கு எதிரானதாக இருக்கா? கல்வி சேவை கூடாதுன்னு சொல்லுதா? இல்லை, அதுதான் என்ன சொல்கிறேன், அதை பிரித்து பார்க்க முடியாதபடினா நீங்கள் கல்லூரி கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தனியாக நீங்கள் நன்கொடை வசூலிக்கலாம், தவறு கிடையாது. அதே பக்தர்கிட்ட வசூலிக்கலாம். இந்த பக்தர் உண்டியில் போடுறத வந்து சிலர் வந்து சொத்தையே போட்டுட்டு அது இதுதான் சமூகம்ன்றாங்க. நகையை போட்டாலும் அது கோயிலுக்கு தான் சொந்தம்ன்று தான் சொல்லிடுறாங்க. இதுவும் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்லை. அது என்ன கல்லூரி வந்தாலும் சார், இந்த கல்லூரி எந்த கோவிலுடைய நிதியிலேருந்து கட்டப்பட்டிருக்கோ அந்த கோவிலுக்கு அல்லது அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அது. அந்த வழக்குகள் தான் இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்குது. என்னன்னா, கல்வின்றது வேற. இன்னைக்கு சிறுபான்மை சமூகம் நடத்துற கல்லூரிகள்ல எந்த மாற்று மதத்தினரும் அங்க நீங்க ஆசிரியரா இருக்கலாம், அங்க வேலை பார்க்கலாம். இதுல இந்த அரசியல் சாசன சட்டத்துல இதுல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது முறைப்படி இருக்குதானே? எதுக்கு அதுக்காக தான் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நீங்களே சொல்றீங்க அந்த அப்படி ஒரு மனு வருது, நிராகரிக்கப்படுது. இந்து பக்தர்கள் கொடுத்தது வந்து வெறும் எங்களுக்கு இந்துக்காக எங்க கோயில் புனரமைப்புக்கு. அதே மாதிரி நான் இப்படி கேட்கிறேன் திரு வில்சன், நீங்க சொல்றது கரெக்ட், புரிஞ்சுக்க கேட்கிறேன். இப்ப இந்த கல்லூரி கட்டப்படுது, இந்த கோவிலினுடைய நிதியில கல்லூரி கட்டப்படுது. இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களும் இவர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? அப்போ இல்ல, அது கல்வி எல்லோருக்குமானது தானே. நான் என்ன போதிக்கிற இடத்துல இருக்கிறது சொல்றேன். போதிக்கிற இடத்துலயோ வேலை செய்யற இடத்துலயோ இருக்கிறதோ அவர்கள் வந்து ஒரே சாரார் மட்டும்தான் இருக்கணும்ன்றதுல வந்து இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஏன் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வருது அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். அறநிலையத்துறை அவங்க ஆட்சியிலையும் அவங்க வந்து சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. அறநிலையத்துறையின் மூலமாக பல்வேறு வேலைகள் நடந்திருக்கு, கல்வி சேவையும் நடந்திருக்குன்னா இப்போ அதை வந்து இந்த விமர்சனங்கள் வைக்கிறது. இன்னொன்று இதில் அவர் சொல்லக்கூடியதில் வந்து கோயில் நிதியை கண்டாலே திமுக அரசுக்கு கண்ணை உறுத்துகிறது அப்படிங்கிறதுலேருந்து அதை முன்வைக்கிறார் விமர்சனத்தை. அதுதான் கேட்குறேன். அப்போ இந்த நிதிங்கிறது இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணுங்கிறதுல அவரோட வாய்ஸ் வந்து இவங்க வைக்கிறது, திரு சிவசங்கரோ அல்லது கனிமொழி அவர்களோ சொல்லக்கூடிய விமர்சனங்கிறது பாஜகவுடைய குரலாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரான்னு கேட்குறாங்க. இல்லை, பாஜக குரலை பேச மாட்டார். அவருடைய குரலை சொல்றாரு. ஓகே, அவருடைய குரல் சொல்லும் போது எதுனா இப்போ வக்பு போர்டா மாநிலங்களாவே எதிர்த்து வாக்களிச்சாங்க, எதிர்த்து தான் பேசுறாரு. இருமொழி கொள்கையா எதிர்த்து தான் பேசுறாரு. அப்போ பிஜேபியின் குரலா பதிவு சொல்றாரு. இது அவருக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இந்து சகோதரர்கள் ஒரு ஆன்மீகத்துல காசை போடுறாங்கன்னா அது வந்து அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு தான் போடுறாங்க, இல்ல அன்னதானத்துக்கு போடுறாங்க அப்படின்றதான். இப்ப கபாலீஸ்வரர் கோவிலுடைய கல்லூரி எப்போ கட்டப்பட்டுச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த கல்லூரி எப்போ கட்டப்பட்டுச்சு? இப்ப நம்ம கொளத்தூர்ல தானே, 2021. அப்போது அதை கண்டித்ததா அதிமுக? இல்ல, 2021 நவம்பர் தானே. அதான் இவங்க தானே முடிவு எடுத்தாங்க. இல்ல சார், அப்போது அதை பற்றி எந்த கருத்து சொல்லல, அது தவறுன்னு சொல்லல. இப்போது இந்த பரப்புரைக்கு பிறகு, இந்து முன்னணி மாநாட்டு தீர்மானத்திற்கு பிறகு, பாஜக கூட்டணிக்கு பிறகு இதை அவர் கண்டிக்கிறாரேங்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த வாய்ஸ்ல பேசுறாரான்னு கேட்குறாங்க. இல்லை, என்னன்னா ஆன்மீகத்துறையை வந்து இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஆன்மீகத்துறை எங்கன்னா வெளிப்படையாக தெரியுமா? அது ஆன்மீகத்துறையோட அமைச்சர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியும். அது வந்து அந்த பக்தர்கள் வரைக்கும் தான். நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், யாரெல்லாம் இருந்தாங்கன்னு. அதிமுக ஆட்சியில யார் அமைச்சரா இருந்தாங்க தெரியும். நான் என்ன சொல்றேன், 8.5 கோடி மக்கள்ல எத்தனை பேருக்கு அது தெரியும்ன்றதுக்காக சொல்ல வரேன். அந்த துறை வந்து அது வந்து நிர்வாக ரீதியாக வெளியே தெரியாது. அது அரசியலா வந்து திமுக கொண்டு வந்திருக்குது. இந்த முறை தான் எல்லாத்துலயும் நாங்க புரட்சி செய்தோம், ஆன்மீகத்துல கோசாலை அமைச்சோம், முருகன் மாநாடு நடத்துறோம், இதை பண்றோம் அதை பண்றோம். அவங்க எல்லாத்தையும் அரசியலா கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு, ஆன்மீகத்தை அரசியலா கொண்டு வராதீங்க, இது ஆன்மீகத்துக்கு மட்டும் பயன்பட வேண்டும். திரு பாலச்சந்திரன், உங்கள்கிட்ட வரேன். லட்சுமி முடிச்சுட்டு, ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணும், இங்கே அரசியலாக பண்ணுறாங்க, அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு திரு பொன் வில்சன் சொல்கிறாரு. அப்புறம்
ஒரு கோவில் நிதி அல்லது அறநிலையத்துறை நிதி அதை வந்து கட்டுறதுங்கிறது, நான் கல்லூரிகள் வேண்டான்னு சொல்லலை, திரு எடப்பாடி பழனிசாமியோட பைட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதிலிருந்து ஏன் எடுக்கணுங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இந்த கேள்வியில் ஆன்மீக ரீதியாக அவர் வைக்கிறாருன்னா அதை ஏன் அரசியலாக பார்க்குறீங்க? அதை ஏன் பாஜகவின் முகமாக போகணும்னு இவங்க பார்க்குறாங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுகவுடைய விமர்சனம் அப்படி வருது, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ அவங்க ஆட்கள் மட்டும்தான் பணியாளர்களாக ஆசிரியர்களாக இருக்கிறாங்கிறது சரி கிடையாது. இப்போ நான் வந்து புனித மரியாள் உயர்நிலைப் பள்ளியில் திண்டுக்கல்லில் படித்தேன். அங்கே இருந்த 2 பெரிய தமிழாசிரியர்கள் வந்து ராமசாமி ஐயா, கணபதி ஐயா 2 பேரும் தான்.